சொல்றார். தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பிரம்மாவாகி நின்று தேட அறியாதவனாகி நின்ற பிரம்மா தேவர்கள் முனிவர்கள் யாருனாலையும் பார்க்க முடியாத சிவபெருமானுடைய மகனாக நிற்கக்கூடிய முருகோனே திருவண்ணாமலையை சொல்லுகிறார். எங்கிருந்து எங்க போறாரு பாருங்க. நிக்கக்கூடியதோ கோடை நகர்ல, சொல்லக்கூடியதையோ திருவண்ணாமலையை சொல்றார். என்னன்னா ஏன் இந்த இடத்துல திருவண்ணாமலை மலையை சொல்றாருன்னா, ஒரு சின்ன ரொம்ப ஒரு ஒரு அணுவை விட கேவலமான ஒரு பிறவியா வாழ்ந்துகிட்டு இருக்க நீ முருகப்பெருமானுடைய அருளை அடைந்து விட்டால் மலையை விட மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வாய்ன்னு சொல்லுவதற்காக தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் யாருனாலையும் பார்க்க முடியாத அற்புதமாகி சிவபெருமானுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய முருகனே உன்னுடைய திருவடியை எனக்கு காட்டுவாயாகன்னு சொல்றார். அதுக்கடுத்து சொல்றார், திருவண்ணாமலை மட்டுமில்ல, இன்னொரு மலையை சொல்லுகிறார், கைலாய மலையை சொல்லுகிறார். என்ன? கோதை நகர் வாழுகின்ற நாதரிட பாகம் கொண்ட கோமளி அனாதி தந்த குமரேசா, கைலாய மலையில் வாழக்கூடிய சிவபெருமானும் அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய என்னை ஆதிபராசக்தி தந்த குமரேசா குழந்தையாக வந்த முருகனே. அதுக்கப்புறம் சொல்றார், இத்தனை முயற்சி பண்ணும் போதும் இந்த முயற்சிகளுக்கு தடையா வரக்கூடிய வினையாகிய அசுரனை வெல்லக்கூடிய முருகனே சொல்றார். கூடி வந்த அந்த சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த முருகோனேன்னு சொல்றார். இந்த அற்புதமான திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ணுனா 3 தரிசனங்கள் கிடைக்கும். ஒன்று திருவண்ணாமலை தரிசனம், 2வது கைலாய தரிசனம், 3வது கோடை நகர்னு சொல்லக்கூடிய வல்லக்கோட்டை முருகனுடைய தரிசனம். வல்லக்கோட்டை சென்று முருகனை தரிசனம் பண்ணுங்க. சார், எங்கனால வல்லக்கோட்டை போக முடியாது, இருந்த இடத்திலிருந்தே இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. மனதில் எழக்கூடிய தேவையற்ற ஆசைகளை விட்டொழியுங்கள். முருகன் மீது ஆசையை உருவாக்குங்கள். முருகனுடைய திருவடிதான் எனக்கு வேண்டும்னு அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். முருகனுடைய தரிசனம் கிடைக்கும். வாழ்வாங்கு வாழலாம். நன்றி, வணக்கம்.